Good morning. Integrals exercise 1.3 ல 6th sum பார்க்குறோம். Integral sin x into sin 2x into sin 3x into dx. இப்போது ஃபஸ்ட்டு sin xையும் sin 2xையும் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம sin a sin b ஃபார்முலா தெரியும். அதாவது sin a into sin b equal to cos of a minus b minus cos of a plus b by 2. இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். Integral sin x into sin 2x into sin 3x dx equal to முதல்ல இது ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்துக்கிறோம். cos of ஏங்கிறது என்னென்னா x மைனஸ் பிங்கிறது 2x மைனஸ் cos of ஏங்கிறது x ப்ளஸ் பிங்கிறது 2x அப்புறம் டிவைடட் பை 2 இன்ட்டு sin 3x இன்ட்டு dx. இப்போது இந்த ஆஃப் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். அதை ஆஃப் இன்டெக்ரல் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2xங்கிறது மைனஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2xங்கிறது 3x இன்ட்டு சைன் 3x இன்ட்டு dx. அதாவது இந்த 2 வந்து வெளியில் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இதையும் அப்ளை பண்ணோம், இதையும் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஆஃப் இன்டெக்ரல் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது காஸ் எக்ஸ், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அதாவது இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். ஃபார்முலா என்ன, ட்ரிகனாமெட்ரியில் ஆல் சில்வர் டீ கப்ஸ். அதாவது இதில் எல்லாம் பாசிட்டிவ், இதில் சைன் பாசிட்டிவ், இதில் வந்து டான் பாசிட்டிவ், இதில் வந்து காஸ் பாசிட்டிவ். அதாவது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் மைனஸ் இருக்குது. ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது காஸ் எக்ஸ், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். மைனஸ் காஸ் 3x இன்ட்டு சைன் 3x இன்ட்டு dx. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப் இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் 3x காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் 3x அப்புறம் மைனஸ் cos 3x into sin 3x into dx. ஓகே, இப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா cos a sin bங்கிற ஃபார்முலா, cos a sin bன்ற ஃபார்முலா இருக்குது. இது ஏவாக இருக்குது, இது பின்னு வச்சுக்கலாம். cos a sin b ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது cos a sin b, இதுக்கு என்ன ஃபார்முலானா sin of a plus b minus sin of a minus b divided by 2. இந்த இடத்துல நம்ம இந்த cos x sin x மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே. ஓகேவா? இங்கே நான் எழுதிக்கிறேன். cos x into sin 3x நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு sin of ஏங்கிறது x, பிங்கிறது ப்ளஸ் 3x மைனஸ் இங்கே எழுதுகிறேன் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏங்கிறது என்ன, எக்ஸு மைனஸ் பிங்கிறது 3x ஃபுல்லாக டிவைடட் பை 2. ஓகேவா? ஓகே, இதாவது காஸ் எக்ஸு சைன் 3xங்கிறது என்னென்னா சைன் ஆஃப் ஏங்கிறது எக்ஸு அப்புறம் பிங்கிறது 3x எக்ஸ் ப்ளஸ் 3x மைனஸ் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே எழுதுகிறேன் சைன் ஆஃப் ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது மைனஸ் 3x டிவைடட் பை ஃபுல்லாகவே டிவைட் பை 2 ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துல நான் வேணால் எழுதிடுறேன் மறுபடியும். இது ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இப்போது ஆஃப் இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் 3x மைனஸ் காஸ் 3x இன்ட்டு சைன் 3x இன்ட்டு dx. எப்படின்னா ஆஃப் இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் சைன் 3x என்னென்னா சைன் எக்ஸ் ப்ளஸ் 3x மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 3x டிவைட் பை 2 மைனஸ் காஸ் 3x இன்ட்டு சைன் 3x இன்ட்டு dx. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்,
காஸே சைன் இது நம்ம பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டோம். இது வந்து ஏவாக இருக்குது. இங்கே வந்து காஸ் 3x இருக்கும், சைன்லேயும் 3x தான் இருக்குது. அதாவது இதுவும் ஏவாக இருக்குது, இதுவும் ஏவாக இருக்குது. ரெண்டுமே ஒரே 3x தான் இருக்குது. ஸோ என்னென்னா காஸே சைன் ஏ அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இப்போ 2 cos A sin ஏங்கிறது என்னென்னா sin 2a. இந்த ஃபார்மெட் தெரியும். sin 2a = 2 cos A sin A. இப்போ நமக்கு என்ன வேணும்? cos A sin A தான் வேணும். ஸோ cos A sin A = sin 2a. இந்த 2 இந்த சைடு போயின்னா /2 ஆகிடும். இப்போ cos A sin Aக்கு பதிலாக sin 2a/2 போட போகிறோம். ஓகேவா? இது வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை, இந்த sin 2a/2வை இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எழுதுன ஈக்குவல் டு ஆஃப் இன்டெக்ரல் இந்த இதை போய் இது அப்படியே எழுதிக்கலாம். sin x + 3xங்கிறது 4x மைனஸ் sin x - 3xங்கிறது என்னென்னா -2x. sin of -2x /2 மைனஸ் இதுக்கு பதிலாக நம்ம இங்கே sin 2a/2 போட போகிறோம். ஓகே, அப்போ sin 2 × ஏங்கிறது இந்த இடத்துல என்ன? 3x /2 × dx. இப்போது ஆஃப் இன்டெக்ரல் sin 4x மைனஸ் sin of -2xங்கிறது sin of -x = -sin x. ஓகே, அதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ sin of -2xங்கிறது -sin 2x /2 மைனஸ் sin 2 × 3 6x/2 × dx. இது எல்லாமே ஆஃப் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துலேயும் எல்சிஎம் வந்து 2 இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போது ஆஃப் இன்ட்டு ஆஃப் இன்டெக்ரல் sin 4x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin 2x மைனஸ் sin 6x × dx. அதாவது என்னென்னா, இப்போ வந்து கீழே வந்து 2 எடுத்துட்டோம். நம்ம எடுத்து இந்த இடத்துல போட்டாச்சு. அப்போ 1/4 ஆகிடும். அடுத்தது ஈக்குவல் டு 1/4 இன்டெக்ரல் sin 4x ப்ளஸ் sin 2x மைனஸ் sin 6x × dx. இது நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1/4 இன்டெக்ரல் sin 4x dx ப்ளஸ் இன்டெக்ரல் sin 2x dx மைனஸ் இன்டெக்ரல் sin 6x dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டெகிரேட் பண்ண போகிறோம். 1/4 இன்டெக்ரல் sin 4x நம்ம இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? sin x இன்டெகிரேட் பண்ணனா மைனஸ் cos x வரும். இப்போ sin 4x நம்ம இன்டெகிரேட் பண்ணனா மைனஸ் cos 4x வரும். மைனஸ் cos 4x பை இந்த 4x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 வரும். அதை கீழே போடணும். ப்ளஸ் sin 2x இன்டெகிரேட் பண்ணனா மைனஸ் cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 வரும். அதை கீழே போடணும். அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் sin 6x இன்டெகிரேட் பண்ணனா மைனஸ் cos 6x / 6x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6 வரும். ஓகே, ப்ளஸ் சி. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். 1/4 மைனஸ் cos 4x /4. இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் cos 2x /2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos 6x /6 ப்ளஸ் சி. இதான் ஆன்சர்.